ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷமீம். இன்றைக்கி நாம் பேசிக் ட்ராயிங்கோட கண்டினியூஸ் செஷனில் தான் இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு இதையும் கூடவே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மவுண்டெயின்ஸ். ஸோ மவுண்டெயின் அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் லைன்ஸை தான் நம்ம மவுண்டெயின்ஸுன்னு சொல்கிறோம். இந்த மவுண்டெயின் எங்கே எப்படியெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நிறைய ஆர்ட் தெரப்பியில் நம்ம வேறு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் எல்லாமே நம்ம ட்ரை பண்ணுறோம் இல்லையா. எக்ஸாம்பிள் ஜென்டாங்கிள் பார்த்துருப்பீங்க. பட் பார்த்த எல்லாருக்குமே இதுதான் ஜென்டாங்கிள்னு தெரிஞ்சிருக்காது. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் எல்லாம் இருக்குதுங்க. அதில் இதுவும் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த நேச்சராக ரியலிஸ்டிக்காக நம்ம ட்ரா பண்ணோம் அப்படின்னு நினைக்கும்போது பாருங்கள், நான் ரொம்ப பேச விரும்பலை, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஸோ மவுண்டெயின் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக அப்படி ட்ரையாங்கிள் மாதிரி போடக்கூடாதுங்க. கொஞ்சமாவது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். ஆனால் இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கணும். ஓகேங்களா. நம்ம இப்படி தான் இந்த ட்ரையாங்கிள் இது பண்ணுறோம். ஸோ ஒரு மவுண்டெயின் நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ ஹாவ் டு ட்ரா ஸ்மால் மவுண்டெயின் நியர் டு த பிக் மவுண்டெயின். பெரிய மவுண்டெயினுக்கு பக்கத்தில் சின்ன மவுண்டெயின் தாங்க ட்ரா பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேங்களா. இது போக நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சின்ன வயசு ஞாபகம் கண்டிப்பாக நமக்கு வரும். ஒரு வீடு வரைஞ்சி பின்னாடி மவுண்டெயின் வரைஞ்சி அதில் சூரியனை போட்டு மேலே 4-5 பறவையை பறக்க விட்டால் தான் நம்மளோட ட்ராயிங் ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா. 90s கிட்ஸ் ஆல் ஓவர் ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே இந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணியிருந்துருப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணோம். நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போயிடணுங்க. ஸோ 2K கிட்ஸ் நீங்கள் எல்லாமே இப்படி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேவா. ஸோ பாருங்கள், மவுண்டெயின் கொஞ்சம் இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கணும். ஒரு மவுண்டெயினுக்கு பக்கத்தில் இன்னொரு மவுண்டெயின் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். ஸோ இது மூவிங் ஃபார்வர்ட் நம்ம இப்படி முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். இது ரொம்ப பேசிக். ஓகேங்களா. அட்வான்ஸ்ட் எல்லாம் இன்டர்மீடியட் லெவலில் கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ்ட் லெவல் எல்லாமே பார்க்கணும். ஸோ இங்கே நான் எல்லோ கொடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. பேசிக் லேர்ன் பண்ணும்போது எப்போவுமே கலர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ரெட்டு கொடுக்குறேன். ஸோ எல்லோவும் ரெட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆரஞ்ச் கலர் கிடச்சிரும். பிகாஸ் ரெண்டுமே எல்லோ ரெட்டு ப்ரைமரி கலர். இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆரஞ்ச் கிடைக்கும். ஓகேங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம். இதில் நம்ம ஸ்மூத் பண்ணணும். எப்போவுமே ஒரு பட்ஸு வச்சுக்கோங்க. ஸ்டெம்புக்கு பதிலாக நீங்கள் பட்ஸே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். பாருங்கள், 2 கலருமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப அழகாகவே தெரியுது. ஓகே, இப்போ நம்ம பறவையை ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. பறவை எப்படி ட்ரா பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நீங்கள் போட்டிங்க இல்லையா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த லைன் ஓகேவா, இந்த லைன் தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு. ஆக்சுவலாக நான் இது பெருசாக உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன், சின்ன உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு இது. அப்போ தான் பறவை இருக்கிற மாதிரி தெரியும். பென்சிலே போட்டிருக்கலாமோ. இங்கே ஒரு லைன் கொடுங்க. இந்த எண்டில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு பறவை மாதிரி ரியலிஸ்டிக்காக தெரியும். சூப்பர். இன்றைக்கி நம்ம பேசிக் செஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். அதாவது ட்ராயிங் நீங்கள் எப்படியெல்லாம் வரையணும், என்னெல்லாம் யூஸ் பண்ணி வரையணும் அப்படிங்கிறது. ஸோ கூடவே நான் எல்லாத்தோட லிங்க்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் போடுறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்குற மாதிரி தாங்க ஈவன். ஸோ கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல்.